ஹோட்டலுக்கு வந்தா கண்டதெல்லாம் திங்க கூடாது, உதப்பேன். நான் சொல்றதுதான் திங்க. அங்க போய் உட்காருங்கப்பா, சும்மா தோணத்தனான்ட்டு. அப்பனும் பொண்ணு ஹோட்டலுக்கு எதுக்கு வந்தாங்க? சப்பளம் பண்ணா மாட்டிக்கிறவனே, அந்த முதலாளி குண்டை வேற திட்டுவான். ஏயா இந்த டேபிள் சப்ளை இல்லையா, இல்ல சப்ளையரே இல்லையா? அதானே. என்ன குண்டா இருக்கான் பத்தியா? நல்ல குண்டு முத்திரிக்க மாதிரி இருக்காப்பா. அவன் வேற ஹோட்டல்ல சாப்பிடறான், சும்மா இரு. வாங்கப்பா. வருவாங்க, இரு. டேய் அல்லப்பா, அந்த டேபிள கவனி. என்ன சொல்றீங்க? எப்போ இந்த ஆளை பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா மாதிரி இல்ல? அண்ணன் என்னமா தம்பி என்னமா அவசரமான உலகத்திலே காசு வந்தா பாசமெல்லாம் பறந்து போயிடுங்க. என் பேரு அருளப்பேன், எங்க அண்ணன் தான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பேன். நாங்க 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க, ஒட்டிக்கிட்டு பிறந்தோம். என்ன செய்யுது, என் தலையெழுத்து இப்படி. உங்க அண்ணன் உங்களை பார்க்க வரவே மாட்டாரா? வந்தாரு, என்ன பாசத்தோட பாக்காருன்னு நினைச்சேன். வந்தவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் வருங்கால டைரக்டராக போறேன், 4 பேருக்கு முன்னாடி என்ன அண்ணேன்னு சொன்னேன், உன்னை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு என்ன சொன்னாருங்க. ஏண்டா அவர் தகுதிக்கு என் தகுதிக்கு ஒத்து வராதா? நீங்க கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட சொல்லி உங்களை நான் பார்க்க வர சொல்றேன். 2 காபி கொண்டா. பார்த்தா அந்த மாதிரியே தெரியுதுல்ல, இதுல ஏதோ தில்லு முள்ளு நடக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அவரு வேற இவரு வேற. அவரு ஆட்டோல போற அசிஸ்டன்ட் டைரக்டர், இவரு சாதாரண ஹோட்டல் சப்ளையர். என்னமோமா இவன் முழிக்கிற மொழிய பார்த்தா எனக்கு சந்தேகமாவே இருக்கு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்கிட்ட வாங்க போறான். ஒண்ணு இல்லங்க, பூனை. சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா சார் இருக்காங்களா? உள்ள இருக்காரு, போய் பாருங்க. என்னடா அது, அங்கப்பா சாருக்கு இவ்வளவு மோசா? ஒரு பையலும் டைரக்டர் கேட்டு வர மாட்டேங்கிறா. வணக்கம் சார். என்ன வேணுங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சார் நீங்க தானுங்களா? சத்தியமா நான் தான். ஏன் சார், துர்கா ஹோட்டல்ல வேலை செய்யறேன் அருளப்பன் உங்க தம்பிங்களா? நான் ஒரே பையன் தான் சார், அண்ணன் தம்பின்னு உளராதீங்க. அப்போ அவரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் என் அண்ணன்னு சொன்னாரே, அது பொய்யா? என்ன போலவே இருப்பாருன்னு சொன்னாரே, என் பொண்ணு சொன்னிச்சு. நீங்க என்ன கீழ்பாக்கத்துல இருந்து வரீங்களா சார்? அருளப்பன் தான் அங்கப்பனா, அங்கப்பன் தான் அருளப்பனா? ஏன் சார் உண்மையிலே நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருளப்பன்? நானா? என்ன சார் மாத்தி சொல்றீங்களே? சார் சார், நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன், தயவு செய்து என்ன விட்டுருங்க சார். ஏற்கனவே நான் ஒரு மென்டல், இது வேற இன்னொரு மென்டலா? நிறைய கட்டுங்க சார். டான்ஸா? அப்ப சாயந்தரம் சந்திப்போம் கிளப்ல. என்னையா காட்டுத்தனமா உள்ள போய்கிட்டு இருக்க? போர்ட பாக்கலையா? பார்த்துதான் வந்தேன். அதான் விடுமுறை போல வந்த நேரத்துல கவனிக்கல. அப்படி என்னையா வேகம்? இங்க அங்கப்பன் அருளப்பன் ஏதோ ஒரு அப்பன் இருக்கானா? அவன் போயிட்டான். 2 வார லீவுல போயிருக்காங்க. 2 வார லீவுல போயிட்டான். அவன் மட்டும் கையில கிடைச்சான், தீர்த்துட்டேன். ஐயோ அப்படி சொல்லப்படாது. அவன் ஒரு பெரிய சக்திய வந்த வாய திறந்துட்டான்னா என்னது பொய்யே சொல்ல மாட்டான். 10 பேரை சமாளிப்பான். சண்டையில இல்ல சப்பளையில. அவனை கெட்னியாச்சு கொண்டாட பாரு. ஏன் தண்ணிய தெளிக்கிற? ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்து, தலை முழுவன மாதிரி ஆயிடும். 1000 தடவை சொன்னேன் அவனை நம்பாதே நம்பாதேன்னு, கேட்டியா? பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவி பையன் என்ன தலையில நிக்க வச்சு ஏமாத்திட்டானே. அப்பா அவர் அப்படியெல்லாம் திட்டாதீங்கப்பா. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு அவர் பெரிய டைரக்டரா வரத்தான் போறாரு. நானும் முன்னுக்கு வரத்தான் போறேன். அதான் முன்னுக்கு கொண்டாந்துட்டானே. போங்கப்பா, ஹோட்டல் சப்ளையர் சினிமா டைரக்டர் ஆகக்கூடாதா? இந்த பாருங்க, அவரு சப்ளையரோ டைரக்டரோ என் மனச பாத்தி கொடுத்துட்டான். மனச மட்டுமா பறி கொடுத்த? மானமே போகுது. எப்போ நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எங்க போயிட்டா? இங்க வாங்கயா. இந்த பக்கம் பாரு. இங்க இல்லையா? இந்த பக்கம் பாரு. குனிஞ்சு பாரு. இங்க வாயா. ஐயோ நான் சொன்னேன் சொல்லிட்டு. நான் பேச நினைப்பதெல்லாம் அனுப்பிரியா,
நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அனுப்புறியா? அனுப்புறியா? அனுப்புறேன்டா. அனுப்புறியா? என்ன பெத்துட்டேன் பாரு, அனுப்பிதான்டா ஆவணும். யார் பத்தியா? இவங்க யாரு? உங்க மாமனுங்க. எனக்கு இப்படி மாமனே இல்லையே. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பாத்தியா? வீட்டியா கல்யாணத்துல போய் சோதனை மேல் சோதனையா? மங்களகரமா வாசியா? கட்டியா இல்லையா? கட்டி மேடம் அடி. அதான் அதான் எங்க போயிட்டான்? மதன், உங்க ஃப்ரெண்ட் மதன் இருக்காரா? இது உனக்கு. திருமதியாக போகும் என் இதய தேவதையே, வாய்ப்புகள் கிடைத்தும் உணர்வை வெளிப்படுத்த முடியாத ஊமை நான். இல்லறத்தை துவக்கப் போகும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். என்னை இறுதியாக நீங்கள் சந்திக்க விரும்பினால் கடற்கரையில் சந்தியுங்கள். இல்லையேல் என்னை வேறு உலகத்தில் தான் சந்திக்க முடியும். இப்படிக்கு மதன். ஆனாலும் இந்த சின்ன வயசுல அவன் இப்படி பண்ணிக்க கூடாதுப்பா. என்ன விஷயமா இருக்குப்பா? புதுசா என்ன ஒண்ணு சொத்து பிரச்சனையா இருக்கணும், அப்படி இல்லன்னா காதல் தோல்வியா இருக்கணும். விதி யாரத்தான் விட்டது?